கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 67வது சூரை முல்க் இருந்து ஓத ஆரம்பித்து பிறகு கலம், சூரத்துல் ஹாக்கா, சூரத்துல் மாரிஜ், சூரத்துல் நூஹ், சூரத்துல் ஜின், சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தசிர், சூரத்துல் கியாமா, சூரத்துல் தஹர், சூரத்துல் முர்சலாத் என்கின்ற 11 சூறாக்களை ஓதி முடித்துள்ளோம். 77 சூறாக்கள் முடிந்துவிட்டது. 29 ஜுசுகள் முடிந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய மிக பெரிய கிருபை. சூரத்துல் முல்க் என்றால் ஆட்சி. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னால் சூரத்துல் முல்க் ஓதுகிற பழக்கம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஓதுனா என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த ஹதீஸ் திர்மிதியில் பதிவாயிருக்கிறது. இன்ன சூரத்தம் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபில், அல்லாஹ்வுடைய வேதத்தில் நிச்சயமாக ஒரு சூரா இருக்கிறது. மாஹியா இல்லா சலாசூன ஆயத்தன், அது வெறும் 30 வசனங்கள் தான். ஷஃபாத் லி ரஜுலின், அந்த சூரா, யார் அந்த சூரா ஓதுகிற பழக்கம் இருக்கிறதோ அந்த நபரை ஷஃபாத் செய்யும். ஹத்தா, எது வரைக்கும் என்றால் அஹ்ரஜத்ஹு மினன் நாரி, நெருப்பிலிருந்து வெளியேற்றி யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் வ அத்ஹலத்ஹு அல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய வைக்கும். இந்த சூரா ஒரு ரூபத்தில் வரும். யார் இந்த சூறாவை ஒவ்வொரு இரவு ஓதுறாங்களோ மறுமை நாளில் அவர் நரகத்தில் போகாமல் இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்தில் போகிற வரைக்கும் அந்த சூறா வந்து ஷஃபாத் செய்யும். இன்னொரு ஹதீஸ் கேளுங்க, திர்மிதியில் பதிவான ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார், ضرب رجل من أصحاب رسول الله صلى الله عليه وسلم خباءه على قبر. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களில் ஒரு தோழர் வந்து பயணத்தில் இருந்தார். அப்போ அவருடைய டென்ட்டு வந்து ஒரு இடத்துல அடிச்சிட்டார். அவருக்கு தெரியாது அங்கே கபர் இருக்குன்னு சொல்லி. கபர் பக்கத்தில் அல்லது கபருக்கு மேலே ஒரு டென்ட் போட்டுட்டு உட்காந்துட்டார். ஃபைதா கபரு இன்சானின், அது ஒரு நபருடைய கபர். யக்ரஉ சூரத்தல் முல்கி, அந்த கபரில் இருக்கக்கூடியவர் சூரையை முல்க் ஓதிக்கொண்டே இருந்தார். திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹத்தா ஹதமஹா, எது வரைக்கும் என்றால் அவர் அந்த சூறாவை ஓதி முடித்தார். ஃபதன் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சாபி சூரத்துல் முல்க் கேட்டதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்துல வந்து டென்ட் போட்டேன், எனக்கு தெரியாது அங்கே கபர் இருக்குன்னு சொல்லி. அங்கே ஒரு நபர் வந்து குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை நான் கேட்டேன் முடிக்கிற வரைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹியா அல் மானியா, அந்த சூரா இருக்கிறதே அது வந்து மானியா, தடுக்கின்றவளாக இருக்கிறாள். ஏன்? ஹியால் முஞ்சியா, காப்பாற்றக்கூடிய சூறாவாக இருக்கிறது. துஞ்சிஹி, அந்த மனிதனை காப்பாற்றும். மின் அஸாபில் கபரி, கபருடைய வேதனையிலிருந்து அந்த மனிதனை அந்த சூறா வந்து காப்பாற்றும். இன்னொரு ஹதீஸ் கேளுங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார், இதா வுதியல் மையிது ஃபி கபரிஹி, மையத்துக்கு வந்து கபரில் வச்சதுக்கு பிறகு ஃபயூதா மின் கிபலி ரிஜ்லைஹி, அவனுடைய பாதங்கள் புறத்திலிருந்து தண்டனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வருவாங்க. ஃபயுகாலு, அவனுக்கு சொல்லப்படும், லைஸ லக்கும் அலைஹி சபீலுன், நீங்கள் அவன்கிட்ட போகிறதுக்கு வழி கிடைக்காது. கபரில் நாம் இருப்போம், நம்முடைய பாதம் எங்கே இருக்கிறதோ அங்கேருந்து வேதனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வர்ற நேரத்தில் அந்த மலக்குமார்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. ஃபஇன்னஹு கான யகூமு பிசூரத்தில் முல்கி அலா கதமைஹி, அவர் தன்னுடைய காலால் நின்று சூரை முல்க் ஓதுற பழக்கம் இருந்துச்சு. நின்று சூரை முல்க் ஓதுறார்ல, அந்த பாதங்கள் சூரை முல்க் ஓதுற நேரத்தில் நின்றுட்டு இருந்தார்ல, அந்த பர்க்கத்தினால அந்த பாதங்கள் இடத்திலிருந்து மலக்குமார்கள் வேதனை கொடுக்கறதுக்கு வர முடியாது. சும்மா யூதா மின் கிபலி ரஸிஹி, தலை பக்கமாக வர்றதுக்கு பார்ப்பாங்க. ஃபயகூலு லிசானுஹு, அந்த நபருடைய நாக்கு பேசும், லைஸ லக்கும் அலைஹி சபீலுன், இவன்கிட்ட நீங்கள் வர்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. இன்னஹு யக்ரஉ பி சூரத்தல் முல்க், என்னை கொண்டு, அந்த நாக்கு சொல்லும்,
என்னை கொண்டு இவர் சூரத்துல் முல்க் ஓதித்தே இருந்தார். ஹி அல்மானியா மின் அதாபில்லா, இது அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தடுக்கின்ற சூறாவாக இருக்கு. வஹியா ஃபித் தௌராத்தி சூரத்துல் முல்க், இந்த சூரா தௌராத்தில் கூட இருக்கு. இந்த சூரா சூரத்துல் முல்க். மன் கரஅஹா ஃபி லைலத்தின் ஃபகத் அக்ஸரா வ அத்யபா, யார் இரவில் இந்த சூறா ஓதுறாங்களோ அவர் நிறைய நன்மைகளை ஆக்கிக்கிட்டாரு, நிறைய நல்ல விஷயங்களை செய்திட்டாரு. முதல்ல நமக்கு யாருக்கெல்லாம் குரான் பார்த்து ஓத தெரியலையோ இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னால் ஹஸ்ரத் உங்களுக்காக இஷாக்கு பிறகு உட்கார்ந்தாரு. எத்தனை பேர் வந்தாங்க? ஹஸ்ரத் கித்தே லோக 10, 8, 6, 4, 2 போயிடுச்சு. இதெல்லாம் தாங்க கபரில் கொண்டு போகணும். நாம் குரான் ஓதணும். யார் நிறையா குரான் ஓதுவாங்களோ மறுமை நாளில் கபர்லேருந்து எழுந்துகின்ற நேரத்தில் பயமாக இருக்கும்ல, அந்த நேரத்தில் ஒரு ஹேண்ட்ஸம் மனிதன் அங்கே நின்றுட்டு இருப்பார். யார் நீங்கள்? உங்கள் கூட மஹ்ஷரில் இருக்கிறதுக்காக நான் இருக்கிறேன். யார் நீங்கள்? நீங்கள் குரான் ஓதுனீங்கல்ல, உங்களுடைய அந்த ஓதுதல் இன்னைக்கு ஒரு மனித ரூபத்தில் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியலையோ அது பெரிய துர்தஷ்டம், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எத்தனை மாதம் ஆகும்? ஒரு கமிட்மெண்ட்டோட ஆரம்பித்தோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 1 வருஷம், அதிகபட்சம் 1 வருஷம். ஹசரத்துங்க உயிரோடு இருக்கிறாங்க. உட்காந்து யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியலையோ குரான் ஓத தெரிஞ்சுக்குங்க. யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியுதோ சூரத்துல் முல்க் ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னால் சூரத்துல் முல்க் ஓதுனா தூக்கம் வந்துடும். யூடியூப் பார்த்துட்டே தூங்குறது, சினிமா பார்த்துட்டே தூங்குறது, பாட்டு கேட்டுகிட்டே தூங்குறது, தூக்கம் வராது. சூரத்துல் முல்க் ஓதுறதுக்கு ஆரம்பித்தாலே ஒருவர் வருவார். யார்? ஷைத்தான். தூங்குப்பா தூங்குப்பா தூங்குப்பா, சூரத்துல் முல்கில் நீ தூங்கிடு, இல்லைன்னா நீ அப்புறமா துஹான் ஓதுவே, அப்புறமா ஹாமீம் சஜிதா ஓதுவே, அது ஓதுவே இது ஓதுவே, நீ போய் தூங்கிரு சொல்லுவார். அப்போ அந்த சூரத்துல் முல்கில் என்ன செய்தி இருக்குது? பெரிய சூரா, அதுக்கு தஃப்சீர் பண்ணேன்னு சொன்னால் சஹர் ஆகிடும். தபாரகல்லதி, மிக பர்க்கத் உள்ளவன். பர்க்கத் என்றால் என்ன? அதிகம், நன்மை, நலம், இதுக்கு எல்லாத்துக்கும் பர்க்கத் சொல்லுவாங்க. அப்போ தபாரக்கா சொன்னால் மிக அதிகமான பர்க்கத் உள்ளவன். அல்லதி, எத்தகையவன் என்றால் பியதிஹில் முல்கு, அவனுடைய கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்முடைய பிரச்சனையே அதான். அவன் அல்லாஹ் மேலே இருக்கான், அரிசிக்கு மேலே இருக்கான், இது எல்லாமே அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துட்டான்னு சொல்லி இல்லை. அவனுடைய ஆட்சி, அவனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இப்போ நான் இந்த கையை எடுத்தேன்ல, இந்த கை அல்லாஹ்வுடைய ஆற்றலால் தான் என்னால் எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருங்கி இருக்கிறான். அப்போ ஏன் எனக்கு பிரச்சனையில் விட்டுட்டான் அல்லாஹ்? நான் துவா கேட்டுட்டு இருக்கேன்ல, ஏன் கொடுக்கறதில்ல? பதில் வருது. தபாரக்கல்லதி பியதில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து காரியங்கள் மீது சக்தி வாய்ந்தவன், சக்தி பெற்றவன். அல்லதி ஹலகல் மௌதா வல் ஹயாத்தா, அவன் எத்தகையவன் என்றால் மௌத்தையும் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான். பிறக்கணும் வஃபாத் ஆகணும் என்று இந்த விஷயத்தை படைத்திருக்கிறான். ஏன்? லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அமல் செய்கிறாங்கன்னு சொல்லலை அல்லாஹ், யாருடைய அமல் அழகாக இருக்கு அதான் சொன்னான் அல்லாஹ். அமல் சொன்னால் நான் நின்று 100 ரக்காத் தொழுவேன் சொன்னேன் இல்லைண்ணா. சில பேருக்கு தராவி எல்லாம் ஈஸியாக இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் 2 மணி நேரம் கூட நின்று தொழுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி தொழுவுறீங்க நீங்கள்? நின்ற உடனே நான் காலையில் எங்கே போனேன்னா, நான் அப்போ போனேன் ட்ரெயின் 7:15 மணிக்கு ட்ரெயின் கிடைச்சிச்சு. அப்போது பிறகு வண்டலூருக்கு போனேன், அப்புறம் கிளாஸ் நடத்தினேன், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணேன், அப்புறமா காய்கறி வாங்கிட்டு வந்தேன், அல்லாஹு அக்பர் சொன்னேன். இந்த தொழுகை ஈஸியாக தொழுலாம், 5 மணி நேரம் கூட தொழுலாம். அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணிட்டு தொழுவணும்னு சொன்னால் 5 நிமிஷம் தொழுகிறது கஷ்டமாக இருக்கும். கரெக்டா? அப்போது யாருடைய அமல் அதிகமாக இருக்குது, யாருடைய நன்மைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லல, யாருடைய அமல் அழகாக இருக்கிறது என்று சோதிப்பதற்காக தான்.
இப்போது நான் கேட்குறேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அல்லாஹ் கொடுக்கலன்னு சொன்னால் என்னுடைய சோதனை அது. எனக்குன்னு சொல்லி அல்லாஹ் வந்து விதி ஆக்கியிருப்பான். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இவர் வந்து கஷ்டத்தில் இருப்பார். இவருடைய சோதனையே அதான். இந்த கஷ்டத்தில் அல்லாஹ்வுக்கு வந்து ஏன் நீ கஷ்டம் கொடுத்தன்னு சொல்லி சொல்லாமல் அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குவாயாக, இந்த கஷ்டத்தை நீக்குவாக என்று கேட்டுகிட்டே இருக்கணும். அதான் என்னுடைய வெற்றி. அதுபோல் நான் கேட்டுகிட்டே இருந்து வஃபாத் ஆனாலும் சரி, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்துட்டான். அல்லாஹ்வால் கொடுக்க முடியலன்னு சொல்லி இல்லை, அல்லாஹ் படைத்து இருக்கிறதுக்கு காரணமே இருந்தான், ஒரு சோதனை தான். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் உன் கையில் இருக்கு, நான் பொறுமையாக இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தானே நீ இருக்கிற. தொடர்ந்து கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. பல நபர்களுக்கு கொடுத்துருக்கான். ஒரு சிலருக்கு தான் கிடைக்காது. பல நபர்கள் வந்து அப்புறமா சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இருந்ததா? அப்படி ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு, தொடர்ந்து நான் அல்லாஹ் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், அந்த பிரச்சனை எங்கே போயிடுச்சு எனக்கு தெரியலன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. 50 வயசுல குழந்தை பிறந்தவங்க இருக்கிறாங்க, குழந்தையே இல்லை. 60 வயசுல குழந்தை பிறந்திருக்கு. அப்படிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. கேன்சர் 4th ஸ்டேஜ், திடீர்னு நிவாரணம் கிடைத்து இருக்கு, நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அந்த சோதனைக்காக தான் நாம் வந்திருக்கோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய சிலைகளை வணங்குகின்றவர்களுக்கு வானத்தை யார் படைத்தான், பூமியை யார் படைத்தான்னு சொல்லி ஒவ்வொரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இப்போ சிலைகளை வணங்குகின்றவர்கள் 2 வகையானவர்கள். ஒன்று, இந்த சிலை கடவுள் இல்லை, ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளை நினைவு கூறுவதற்காக தான் நான் சிலைக்கு முன்னால் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க சிலர். பலர் என்னன்னு சொன்னால் அந்த சிலை தான் கடவுள். அப்போ எல்லாம் கேட்குறான், இந்த சிலை வானத்தை படைத்ததா? இல்லையே. வானத்தில் பறக்கின்ற பறவைகள் பறக்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொன்னா அவலம் யரோ இல தைரி ஃபௌகஹும், அவங்களுக்கு முன்னாலே இருக்கிற பறவைகளை இவங்க பார்க்கலையா? அவலம் யரோ இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வயக்பிதுன், தன்னுடைய ரெக்கைகளை விரிச்சு இருக்கிறாங்க, அதை சுருக்கி இருக்கிறாங்க. கரெக்டாக வார்த்தை. அப்போது சுருக்கி இருந்தால் கூட பறந்துட்டு இருக்கு, விரிச்சு இருந்தால் கூட பறந்துட்டு இருக்கு. அந்த பறவையை அந்த காற்றில் பறக்க வைக்கிறது யாரு? அந்த பல விஷயங்கள் இருக்குது. மொல்லமாக அந்த சூறா ஓதணும்னு சொன்னால், ஆஹா, இந்த ரஹ்மானை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தெளிவான செய்தி கிடைக்கும். அப்போது இந்த சூறா வந்து ஒருவரை ஷஃபாத்துன்னு செய்துன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் நம்பி இருக்கிறோம். ஆகையினால் எனக்கு நேரம் அனுமதிக்க, எனக்கு பயான் இருக்குது. குர்ஆன் யாருக்கெல்லாம் ஓத தெரியலையோ இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா? பண்ணி தான் ஆகணுங்க. வேறு என்னங்க ஹபரில் எடுத்துகிட்டு போக போகிறோம்? வேறு என்னங்க ஹபரில் எடுத்துகிட்டு போக போகிறோம்? அப்புறமா எதுவுமே கிடைக்காது. அப்புறமா இன்ஷா அல்லாஹ் எது நம்ம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பாயாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.